டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2022 கொஸ்டின் ஜென்ரல் தமிழ். இதில் ஊமை தொடர். உள்ளங்கை நெல்லிக்கனி போல வெளிப்படைத்தன்மை. சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளங்கும் பொருள் நிலைத்து நிற்கும். ஒயிலாட்டத்தில் இரு வரிசையில் நின்று ஆடினார். தொடர் செயற்பாட்டு வினை தொடர். இதில் ஒயிலாட்டம் இரு வரிசையில் நின்று ஆடப்படுகிறது. சீத ஆன்சர். மாலை தொழுத்தார். இதே வகை வாக்கியம் செய்வினை. இலக்கண குறிப்பிடுக. சாலச் சிறந்தது உரிச்சொல் தொடர். பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகைனா இதுக்கு என்ன அர்த்தம்? மல்லிகைங்கிறது பொருளோட பெயர். பள்ளிங்கிறது இடப்பெயர். கிளைனா என்ன? சினை பெயர். இனிமைனா பண்பு பெயர். இப்போ 4 3 1 2 7 பொருத்தமற்ற பெயர் சொல்களை எடுத்து எழுதுக. இதில் காலப்பெயருங்கிறது செம்மைன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. பண்பு பெயருங்கிறது ஆண்டு, அதுவும் தப்பு. அப்போ ஏசி. கேள் எனும் வேர் சொல்லின் வினையேசை தேர்ந்தெடுக்க. கேட்டு. தனிந்தது என்ற சொல்லின் வேர்ச்சொல் தனி. தருக என்ற வேர்ச்சொல்லை எழுதுக. தா. சோ வேரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் மதில். மானா பெரிய. பறவை இச்சொல்லிற்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக. கடல். அடுத்து மரபு பிழையற்ற தொடரை கண்டெழுதுக. கூகை குளரும். அதான் கரெக்டு. அடுத்து 15 சந்திப்பிழையற்ற தொடரை கண்டறிக. வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது. இதுதான் கரெக்டானது. டி. குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. பசு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. இசைவு. 18 சோறுனா சோறு தின்றான். சோறு உண்டான். அதான் கரெக்டு. 2 உண்டான். பால் பருகினான். 3 பழம் தின்றான். 4 நீர் குடித்தான். அப்போ 2 3 4 1. அடுத்து 19 பொறுத்துக்கு. டி தான் ஆன்சர். 3 6 9 ஆ ஏ சு. பண்டைய காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் சித்தர்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பள்ளுப்பாட்டு. வரதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் காலமேக புலவர். மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையில் மிதந்திடும் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடையது? அர்ச்சுனன். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் என்று கூறிய திருவிக்கா. சரியான கூற்றலை தேர்வு செய்ய. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருள்க என்று கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யல். இளங்கோவடிகள். அனைத்தும் சரி. அடுத்து கூற்று 1. சிலப்பதிகாரம் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம் மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதலை கொண்டுள்ள. கூற்று இரண்டுமே சரி. 28 வாணியம் செய்வார்க்கு வாணிக பேணி பிறவும் தமப்போல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அடுத்து 29 கூற்று 1. ஏறெழுவு 14 கிளிக்கிழங்குகள் 1 தப்பு. ஏறெழுவு பாடியவர் கம்பர். கூற்று 2 மட்டும் சரி. யாமறிந்த புலவர்களை கம்பனைப் போல் என புகழ்ந்தவர் யாமறிந்தன் வந்தாலே பாரதியார். மண்ணும் மாசற கற்றோனும் சீர்தினி. மன்னனின் கற்றோன் சிறவன். இதில் இடம்பெற்ற நூல் மூதுரை. 32 மதியாதர் முற்றும் மிதியாமை கோடி பெறும். உபசரித்தார் மனையில் உண்ணாமை கோடி பெறும். குடிபிறந்தார் தம்மோடு கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் சொன்ன சொல் தவறாமை கோடி பெறும். 2 4 1 3. தேசிய நூலக நாள்களை தேர்வு செய்ய. ஆகஸ்ட் 9ஆம் நாள். ராமலிங்க அடிகள் சென்னை கந்தபுர போலத்தில் முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலை. ஞான பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மொழி சிங்கவல்லி. முன்னீர் வழக்கம் மகடூவு ஒடில்லை என்று கூறும் நூல் தொல்காப்பியம். பண்டைய காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் பட்டினப்பாலை. ஆற்றூர் பேச்சு வழக்கில் டேஸ் என மறியுள்ளது. ஆத்தூர். பள்ளிகளில் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் ஜி.யு. வீருடை செம்மொழி தமிழ் மொழி உலகம் வேரூன்றி நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றி பாவலேறு பெருஞ்சித்தினார். சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். கழுகுமலை வெட்டுவான் கோயில் சிற்பங்களை அமைத்தவர்கள் பாண்டியர்கள். புலவர்கள் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறுக்கப்பட்டவை மெய்கீர்த்தி. 45 தத்துவ தரிசனம். வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல். அண்ணா. தாலாட்டு. ஜெயகாந்தன். மிட்டாய்கரன். சிவா. ஜெகநாதன். 2 1 4 3. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்துக.
பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். 1 மற்றும் 3 சரி. 47 முடியரசன் இயற்றாத நூல் நீலமேகம். பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது என்று பாடியவர் பாரதிதாசன். கல்வி இல்லாத பெண்கள் கலர்நிலம் என்றவர் பாரதிதாசன். கீழ்கண்டவற்றில் சரியான பழமொழியை கண்டறிக. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். மோனைத்துடை 8 வகைப்படும். புனிதமுற்று மக்கள் புது வாழ்வு வேண்டில் புத்தக சாலை வேண்டும் நாட்டில் வேண்டும். இப்பாடல் அடிகளில் மோனை சொற்கள். புனிதமுற்று புத்தக சாலை மோனை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். இது இராள்னு வந்துட்டாலே பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். 54 கட்டளைத் தொடர் அல்லாத ஒன்றை கூறுவ. அரசு ஆணை பிறப்பித்தது. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. 5 மாடுகள் மேய்ந்தன. எத்தனை மாடுகள் மேய்ந்தன? இதான் ஆன்சர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. இங்கு நகர பேருந்து நிற்கும். இங்கு நகர பேருந்து நிற்குமா? சரியான தொடரை கண்டறிக. தமிழ்மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடரை கண்டறிக. தம்பி படி சங்கத்தமிழ் நூலை என்று கூறினார் கவிஞர். தம்பி சங்கத்தமிழ் நூலை படி என்று கவிஞர் கூறினார். 59 அகரவரிசைப்படி கோமேதம், மரகதம், மாணிக்கம், முத்து. 60 பெயர் சொற்களில் அகரவரிசையில் எழுதுக. ஆசிரியர், ஓணான், கிளி, தேனி, தையல், பழம், மான். 2 தான் கரெக்டானது. தேடு வினைமுற்று சொல் தேடினார். 62 வெண்பா செப்பல் ஓசை, ஆசிரியப்பா அகவல் ஓசை, களிப்பா துள்ளல் ஓசை, வஞ்சிப்பா தூங்கல் ஓசை. 3 4 1 2. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லி அறிந்து எழுதுக. கோல்டு பிஸ்கட் தங்கக்கட்டி. 64 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்தெழுதுக. வவ்வல்னா உயிரெழுத்து, கான்சோனன்ட் மெய்யெழுத்து, ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து, மோனோலிங்குவல் ஒரு மொழி. அடுத்து நனந்தலை உலகம் வளையி நெமியோடு வளம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை. இதில் நனந்தலை உலகம்னா சிறிய உலகம். எடுப்பு எதிர்ச்சொல் முடித்தல். தண்டலிர் பதம் இச்சொல்லை சரியாக பிரித்திடும் முறை எழுதுக. தன்மை ப்ளஸ் தளிர் ப்ளஸ் பதம். களம்பகம் இச்சொல்லை பிரித்து களம் ப்ளஸ் பகம். பீரி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என்று குறிப்பிடும் நூல் அகநானூறு. அடையமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திருக்குறள். சரியான பதிலை தேர்வு செய்க. குடி கொடுத்த சுடர்கொடி என்று அழைக்கப்படுவர் ஆண்டாள். விஷ்ணு சித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30. நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. அனைத்தும் சரி. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேராழ்வார். தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரமனும் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் திருஞான சம்பந்தர். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். வாயில் இலக்கியம் என அழைக்கப்படுவது தூது. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் 7. உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் இகழும் சில எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கியம் பல்லு. அம்புதஜமால் எழுதிய நூல் நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை சிறப்பிக்கிறது? சோழ நாடு. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்பது சோற்றுக்கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டார் உ.வே.சா. 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவறுப்பால் ஆன நூல் ஐங்குறுநூறு. அடுத்து 83 துவரை. துவரைனா தாமே தப்பு. விசும்பு வானம், மதியம் நிலவு. அப்போ சி மற்றும் டி தான் சரி. 84 பொருத்தமான விடையை தருக. சிறு பஞ்சமூலம், அற இலக்கியம், குடும்ப விளக்கு, தற்கால இலக்கியம், சீவக சிந்தாமணி, காப்பி இலக்கியம், குறுந்தொகை, சங்க இலக்கியம். இப்போ 3 4 1 2. இணையிலே முப்பாலுக்கு இந்நிலத்து என பாடியவர் பாரதிதாசன். திருக்குறள் முதல்
முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. திருமணம் செல்வகேசவராயரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் கம்ப திருவள்ளுவர். 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது? மூவாலூர் ராமாமிர்தம். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு கிபி 1730. தொல்காப்பியர் கூறும் உயிர்வகைகளுக்கான அறியும் ஆற்றலையும் வரிசைப்படுத்துக. உற்றறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். பி த ஆன்சர். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள்: இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருவூர் பழம் பெய்தரை துறைந்தது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆழ்வார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டு அளித்தவர் உவே சாமிநாதர். டாக்டர் ஆபி சேதுப்பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலே தமிழ் கற்பித்தரும் அவர்களை இயற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் பரிதிமாற் கலைஞர். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தது? தூத்துக்குடி. ஈ.வி. ராவ் பெரியார் எனும் பட்டமும் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்ற பட்டமும் எங்கு எப்போது வழங்கப்பட்டது? 1938 நவம்பர் 13 சென்னை. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையின் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை நர்த்தகி நடராஜ். பொங்கர் புதுநாளின் மான்பிள்ளை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார்? காஞ்சி. கவிஞர் மு. மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு.